ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்மளோட கதை பகுதியில நம்பிக்கையின் மதிப்பு பத்தி தான் நாம ஒரு குட்டி கதைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். முன்பொரு காலத்துல ஒரு வான்கோழி ஒரு காட்டில் உள்ள மரப்பொந்தில் நீண்ட நாட்களாக வசித்து வந்துச்சு. ஒரு சமயம் அந்த காட்டு பகுதியில் உணவு கிடைக்காததால் உணவை தேடி வேறு ஒரு இடத்திற்கு சென்றது. வெகு தொலைவிற்கு அப்பால் ஒரு நிலத்தில் நன்கு விளைந்த தானியங்கள் இருப்பதை கண்டது. அதனால் தனது மரப்பொந்திற்கு திரும்ப செல்லாமல் அந்த புதிய இடத்திலேயே நீண்ட நாட்களாக வாழ்ந்து வந்தது. அந்த அரிசி போன்ற தானியங்களை தினந்தோறும் உண்டு வந்தால் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஒரு முயல் வான்கோழியை வசித்து வந்த மரக்கூடு காலியாக இருந்ததால் அங்கே தங்கி வசிக்க தொடங்கியது. சிறிது நாட்கள் சென்ற பின் வான்கோழி தனது இருப்பிடத்திற்கு திரும்பவும் வந்தது. அதில் ஒரு முயல் இருப்பதை பார்த்து, "நீ யார்? எனது இருப்பிடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாய்?" என வான்கோழி கோபமாக முயலிடம் கேட்டது. அதற்கு முயல், "இந்த இடம் என்னுடையது. நான் பல நாட்களாக இங்கு நான் வசித்து வருகிறேன்" என பதில் கூறியது. இப்படியாக முயலும் வான்கோழியும் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு கொண்டன. இருவரும் விட்டு கொடுக்க முன் வராமல் தங்களது பிரச்சனைகளுக்கு வேறு ஒரு மூலம் தீர்வு காணலாம் என முடிவு செய்தன. அங்குள்ள ஒரு பூனையை இந்த இருவரையும் சிறிது நேரமாக கண்காணித்து வந்தது. அந்த இருவரின் மீதும் தனது பார்வையை பதித்து அவர்களை அடித்து உண்ணலாம் என முடிவும் செய்தது. சந்தர்ப்பத்திற்காகவும் காத்திருந்தது. தனது இந்த முடிவை நிறைவேற்ற விரும்பிய பூனை தானாகவே முயலையும் வான்கோழியும் நெருங்கி சென்று, "நண்பர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இதனை தீர்த்து வைக்கலாமா?" என கேட்டது. வான்கோழிக்கும் முயலுக்கும் பூனை தங்களது எதிரி என்று நன்கு தெரிந்திருந்தும் தங்களது பிடிவாதமான முரண்பாட்டால் அதனிடம் செல்ல முயன்றன. அவை பூனையை நெருங்கிய போது பூனை அதன் மேல் பாய்ந்தது. முயலையும் வான்கோழியும் உருமிக் கொண்டே தாக்கவும் துவங்கியது. பயமுறுத்தி அந்த இரு பிராணிகளும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இருவேறு திசைகளில் ஓட ஆரம்பித்தன. ஆயினும் பூனையின் பாதத்தில் உள்ள கூர்மையான நகங்களாலும் பற்களாலும் பாதிக்கப்பட்ட வான்கோழியும் முயலும் இறந்துவிட்டன. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. இந்த கதையில இந்த வான்கோழியும் முயலும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்திருந்தா, ஒரு நம்பிக்கையோட இருந்திருந்தா அவங்களோட வாழ்க்கையாவது மிஞ்சிருக்கும். நம்பிக்கை இல்லாத தனத்தால சமாதானமும் ஆகாம இருந்த குணத்தாலும் இந்த பூனைக்கு இரையா இந்த வான்கோழியும் முயலும் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க. இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேறு ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.